ஒரு நாளைக்கு முதலாளி சமையல் செய்யணும். அந்த மாதிரியாக 2 பேரும் சமையலுக்குன்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. அப்ப அந்த தப்லீக்ல போய் வெளியூர்ல போய் ஆத்தீங்க, வெளியூருக்கு போறாங்களே அங்கேயே விருந்தாளியா போறவங்க போக மாட்டாங்க. அங்க போறதா இருக்குவாங்க தெரியுமா, அவங்க தான் காசை கொண்டு போய் அவங்க அரிசி வாங்கி அதுல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டலுக்கும் போக மாட்டாங்க. அவங்க காசை போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நிறைய பண்பாடுகள் அவங்கள்ட்ட தப்லீக்ல போகும்போது புறம் பேசக்கூடாது, இறை நினைவில் இருக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம். நள்ளிரவுல இருந்து தகவல் தெளிவுறது, இதெல்லாம் வெளியில இருக்கும்போது அவங்களுக்கு இருக்க கடமையான தொழுகை மாத்திரம் இல்ல, இப்படி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருப்பதை நம்ம மறுத்தவங்க சொன்னா ஒரு பொய்யா போயிடும். மறுக்கக்கூடாது, உள்ள என்னவோ எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட சில தவறுகளும் இருக்கிறது. அந்த தவறை நம்ம ஏன் சொல்றோம் கேட்டா அவங்க திருத்திக் கொள்வதற்காக வேண்டி. தப்லீக்ல சொன்ன பிறகு போன பிறகு தப்லீக்ல நல்லதை செய்யுங்க. அதுல சில தவறுகள் இருந்தா தவிர்த்து கொண்டாதான் நம்ம தப்லீக்ல போய் நம்ம ஈடுபடுறோம், மறுமைக்கு தானே. அப்ப அதுல தப்பை செஞ்சோம்னா அப்படி மறுமைக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம நல்லதுக்காக வேண்டி போய் நம்ம லைஃப் எல்லாம் வீணாக்கி விட்டு கடைசியில் அதுல குளிக்கிறதுக்கு போயிட்டு சகதியை குடிச்சிட்டு வரலாமா? அது வர முடியாது. குளிக்க போனா சுத்தமாயிட்டு தான் வரணும். அப்ப அந்த மாதிரி இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிறைய சில தவறுகள் எல்லாம் பண்றாங்க. என்ன தவறு என்று கேட்டா நல்லதை சொல்லணும், தீமையை தடுக்க கூடாதுங்கிறாங்க. இப்படியே அவர்கள் தயாரிக்கப்படுறாங்க. அதாவது மெண்டலாக எப்படி தயாரிக்கப்படுறாங்கன்னா நன்மையை ஏவணுமே தவிர தீமையை தடுக்கக்கூடாது. தப்பு நடக்கும், நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தா தன்னால தீமை போயிடும். குடும்பத்தில் இருந்துகிட்டா கூட தப்பு செஞ்சா கையாள தடுன்னு மார்க்கம் சொல்லுது, வாயாள தடுன்னு சொல்லுது. அவங்களுடைய மனைவி சினிமாவுக்கு பிறகு அவங்களாம் தடுக்க முடியாது. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்லது சொல்லுவோம், கெட்ட தடுக்கக்கூடாது. மகனுக்கு திருமணத்துக்கு வரவேற்று வாங்கணும், அது தடுக்க இல்லை. உங்க ஊர் வழக்கப்படிதான் நடத்தணும். பொம்பளை 2 சாதிச்சு தப்லீக் அமீருடைய மனைவியை சாதிக்க முடியுது. இவர் அங்க பொம்பளை ஏன்னு கேட்டா இவர் மெண்டலாக எப்படி சொல்லப்பட்டாரு, நம்ம வாட்டுக்கு தெளிவன் மட்டும் தான் சொல்லணும். அதெல்லாம் அது வந்துடும். இது அது ஒரு பெரிய சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்களை காட்டுறது. இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருட்டு தன்னால போயிருதுல, வெளிச்சத்தை வச்சுட்டு மரம் இருக்க தனியா வரட்டிக்கிட்டா இருக்கணும். வெளிச்சம் வந்தால் இருட்டு தன்னால போயிடும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொண்டு சொல்வார்கள். இது இப்படி உருவாக்கப்படுற ஒரு சமுதாயத்தினால அவர்களுடைய குடும்ப நாசமா போகுது. சொந்தக்காரன் சொல்ல முடியல, ஊர்ல உள்ள தீமையை கண்டுபிட முடியல. இவ்வளவு அயோக்கிய தனங்கள் ஊருக்குள்ள நடக்குது. அதெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார்களே. தெரியாதவர்கள் இருப்பதற்கும் தெரிந்தவர்கள் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? எடுத்து வாசிக்கிற வசனம் என்ன சொல்லுது? அவங்களுடைய தப்லீக்குடைய வசனங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் இருக்கட்டும்ங்கிற அரபில வாசிவிட்டு நன்மை விட்டு எவனுங்கிறாங்க. முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உள்ள இருக்கட்டும் சொல்லி வாசிப்பாங்க. ஆனால் செய்வது என்னன்னு கேட்டா நன்மை வந்தா தீமை தன்னால போயிடும் அப்படின்னா எதுக்கு தீமையை தடுங்கன்னு அல்லாஹ் ஒண்ணு சொல்லணும். அல்லாஹ் ஒரு ரசூலுக்கு தீமையை தடுக்கணும். தெருவுன்னு சொன்னதுக்காக வேண்டியா மக்காவோட எல்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நோம்பு வையின்னு சொன்னதுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வச்சா வச்சுட்டு போயா அப்படின்னு போயிருக்க மாட்டாங்களா? நீ திருடாதடான்னு சொன்னதுக்கு தான் அடித்தாங்க. நீ வெட்டி வாங்காத, பொய் சொல்லாத, இப்படி காரியம் பண்ணாத, அதை செய்யாத, நன்மையை ஏவுனா அடி உர விழுவாது, தீமையை தடுத்தால் அடி உர விழுவும். நன்மை ஏவுவது என்பது நம்ம அறிவுரை சொல்றோம். அவர் வரி சொல்லிட்டு போற நல்ல சொல்றாரு, போப்ப கேட்டா அப்படி போயிடுவான். தப்பு செய்யற ஒருத்தன் சட்டை பிடிச்சி நிப்பாடி இப்படி செய்யக்கூடாது கோவம் வரும் அவனுக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களும் அடி வாங்கினாங்களே நன்மை எவனுக்கா? கிடையாது, தீமையை தடுத்ததுக்கு தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு மனவலிமையற்றவர்களாக ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. இப்படி உருவாகுவார்களையானால் ஒரு காலத்திலும் தீமை ஒழியாது. இருட்டு வந்தவன் வெளிச்சம் வந்தவன் விட்டு போயிருங்கிற உதாரணங்கள் எல்லாம் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல மலம் இருக்குது, மலம் கழிச்சு வச்சுதான் வாசல்ல, இருட்டு வந்தா வெளிச்சம் போயிடணும். உதாரணப்படி அங்குள்ள சன தெளிச்சு சொந்த தெளிச்சு போ, மலத்துக்கு மேல அத்தர் தெளிக்க முடியுமா? முதல் மலை கட்டிக்கு வெளியே போடணும், அப்புறம் அத்தர் தெளிக்கணும். அப்ப நீங்க வெளிச்சம் இருட்டு உதாரணம் காட்டின மாதிரி நான் மலத்துக்கு உதாரணம் காட்டுவேன். உதாரணம் இல்லாம ஒரு ஆதாரணமாக இருக்கணும் உதாரணம் காட்டலாம். ஒரு மனிதன் தான் செய்கிற எதை வேண்டாலும் நியாயப்படுத்துற மாதிரி உதாரணம் காட்டலாம். உதாரணம் என்பது லாஜிக் இல்ல, அது அறிவுபூர்வமானது இல்ல, எல்லாவிடத்திலும் எடுபடாது. நீங்க ஒண்ணு உதாரணம் கூட நான் மாத்தி உதாரணம் காட்டுவேன், விளங்குதா? அதனால இதெல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் நன்மை ஒண்ணு மட்டும்தான் சொல்றானா, தீமையை தடுக்க சொல்லலையா? அப்ப வரதட்சணை வாங்குற அந்த ஜமாத்து முத்தவழி தப்லீக் அமீரா இருக்காரு, ஜமாத்துல வரதட்சணை வாங்குறாங்களே, ஏன் தடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் தடுக்க மாட்டேங்கிறாரு?
தடுப்பது தன கடமையிலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மேல குற்றம் இல்லை. அவர் எப்படி வார்த்தெடுக்கப்படுறாருன்னு கேட்டா, நாம தடுக்க தேவையில்லை, நம்ம நல்லது சொல்லிக்கிட்டே இருப்போம், அது பாட்டு ஒளிஞ்சிச்சா அதிகமா தான் ஆகிட்டு இருக்கு. ஒழிக்கிறதுன்னு வேற வேற இயக்கங்கள் வந்த பிறகுதான் ஒளிஞ்சிட்டு இருக்க தவிர இதனால் ஒழியவே இல்லை, ஒழியாது. அப்ப இது ஒரு அவர்கள்ட்ட காணப்படுகிற ஒரு தவறை நம்ம பார்க்கிறோம். தயவு செய்ய நீங்க நன்மையை போய் நம்ம கத்துக்கிட்டு வாங்க, தீமையை தடுக்கணும். தீமை விஷயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் ஒரு தீமையை ஒருவர் கண்டால், ஒருவர் கண்டால் தான் சொல்றாங்க, உலமா கண்டான்னு சொல்லல, மார்க்க அறிஞர் கண்டான்னு சொல்லல, ஒருவர் கண்டால் ஃபல்யுகையிரு பியதிஹி, கையால் அதை தடுங்க. ஃபஇல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, முடியவில்லையானால் நாவினால் தடுங்கள். ஃபஇல்லம் யஸ்ததி பிகல்பிஹி, அதுக்கு முடியவில்லையானால் உள்ளத்தால் தடுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போட்ட ஆர்டர். அதுக்கு மேல எந்த ஹஜர்ஜி ஆர்டர் நமக்கு செல்லாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆர்டர் தான் நீங்க கடைபிடிக்கணும். தொழுகைக்கு அழைங்க, அதை தீமையும் தடுங்க. இது அவங்கள்ட்ட உள்ள மிஸ்டேக் நான் கவனிக்கிறேன். இதனாலதான் நிறைய தப்புகள் சமுதாயத்தில் அவங்க குடும்பத்தில் நடக்கிற தப்புகளை கூட அவர்களால் என்ன செய்ய முடியல. பெத்த மகள் வீட்டில் கிடையாது சாப்பிட ரசூலா திரும்ப வந்தாங்க. அதான் தீமை தடுக்கிற மெத்தடு. போறாங்க, மகள் வீட்டில் திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கு, அலங்கார திரைச்சீலை, அதுல உருவங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. பெத்த மகள் வீட்டில் சாப்பிடாம வந்தாங்க பாருங்க, அதான் புறக்கணிச்சிடணும், மனசால இருக்கிறது. அப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்கி இருக்கிறாங்களா? இல்ல, அது உருவாக்கல. அது போக வேற வேற எவ்வளவு கடமைகள்லாம் இருக்கிறது. அந்த கடமைகளை பற்றியும் என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை. இது எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, தனி நபர் மீது உள்ள அந்த பக்தியை அதிகப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறாங்கன்னு கேட்டா, இப்ப நாமெல்லாம் அதுல கால்பலாம் கிடையாது. நம்மெல்லாம் 7 சில்லா 728 280 நாள் நாங்கெல்லாம் தொடர்ந்து போயிருக்கிறோம். தப்லீக்ல போயிட்டு தான் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம். அப்ப 280 நாள் வடக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கிறோம், மத்திய பிரதேசம் போயிருக்கிறோம், டெல்லி போயிருக்கிறோம், எல்லா மேவாத்துமாங்கள அவங்களுடைய தப்லீகுடைய கோட்டமாங்கள அங்கெல்லாம் கூட போயிருக்கிறோம், ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறோம். தப்லீக்ல பல மாநிலங்களுக்கு நாங்கள் சுத்தினா இருக்குதான். அங்க நம்ம கண்ட ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, அங்க தொழுகை நடக்கும். ஜமாத்துக்கு வர்றாங்க, அவங்க முதல்ல ஒரு முதல் சப்பில் இருக்கணும், அடுத்து அடுத்த சப்பில் இருக்கணும். அப்ப இமாம் நிற்பாரு, ஹஜர்ஜி லேட்டா வருவாங்க. வரும்போது எல்லாம் வழி ஒரு முதல் சப்பில் வருவதற்கான வழி விடுவாங்க. தொழுகை நடத்துவதற்கு விட்டா பரவாயில்ல, இமாம் வரான்னு சொல்லலாம். இமாம் வர ஒருத்தர் இருப்பாரு, இவர்தான் முதல் சப்பில் நின்று தொழுவணும்டாருன்னா அவர் முதலில் வரணும். இப்படி பராக், அதாவது ஒரு பராக் மாதிரி பராக் சொல்ற மாதிரியான ஒரு டைப்பை பார்க்கிறோம். இது மாதிரியான விஷயங்கள், அவங்கள கையமைக்கி விடுறது, காலமைக்கி விடுறது, இந்த மாதிரியான அந்த மத குருமார்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய மாதிரியான மார்க்க அனுமதிக்காத அளவுக்கு கூடுதல் மரியாதை, இதுகளெல்லாம் அவங்கள்ட்ட தவிர்த்து கொண்டார்களே. ஆனால் அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இது அந்த இயக்கத்தை பத்தி இல்லை, நல்லது கட்ட கலந்துருக்கு, அதுவே தனி தலைப்பா பேசுற அளவுக்கு விஷயம் அதுல இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த தப்லீக்கு கூட்டு வந்துட்டீங்கல்ல, பள்ளிவாசல்ல என்னென்ன தெரியாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவனுக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு அல்லாஹ் ஒரு வேதத்தை வந்திருக்கிறான். இந்த வேதத்தை வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைச்சாங்க. இந்த வேதத்தை தான் தொழுகையில கூட ஓதி அந்த அரபு தெரிஞ்ச அந்த மக்களுக்கு அரபி தாய்மொழியாக இருந்ததுனால அதுதான் அவர்களுடைய உலகத்துக்கு பெரிய அறிவுரையாக போதனையாக இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த அழைத்து கொண்டு வரக்கூடிய மக்களை குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை தாலீம் என்ற பெயர்ல படித்திருப்பார்களே. ஆனால் இந்த மாதிரியான இப்ப நான் சொன்ன அந்த குறையெல்லாம் குர்ஆன்ல எப்படி இருக்குது, நம்மள தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் என்று விளங்கியிருப்பார்கள். குர்ஆன் மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய அது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல கூட சஹீஹ் புகாரி முழுமையா வந்திருக்கிறது, வேற சில நூல்கள் அரையும் குறையுமா வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக கொஞ்ச நாள் அதுவும் முழுமை பெற்று வரக்கூடிய நிலை இருக்கிறது. எல்லா மொழியிலையும் உருதுலாம் எப்பவே புகாரி முஸ்லீம் எல்லாம் உருது மொழியில வந்திருக்கு. ஆங்கிலத்தில் பல ஹதீஸ் நூல்கள் 10க்கும் மேற்பட்ட ஹதீஸ் நூல்கள் முழுசாக மொழிபெயர்க்கப்பட்டு வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? புகாரியை வாசிக்கலாம், ஒரு நாளைக்கு 2 ஹதீஸை வாசிங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு ஒரு நாளைக்கு தெரியட்டும். இல்ல காலையில அல்லாஹ் சொன்னதை பத்தி பேசுங்க, சாயந்தரம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை வாசிங்க. அதை விட்டுவிட்டு என்ன பண்றாங்க? தாலீம் தொகுப்பு ஒருவர் எழுதின புஸ்தகம், ஜக்கரியா மௌலானான்னு சொல்லக்கூடியவர் டோட்டலா உள்ள எல்லாத்தையும் எழுதினவர் யாருன்னா அவர் தான். அப்ப ஜக்கரியா மௌலானாங்கிறவர் அவருக்கு நாங்கெல்லாம் நேரடியாக சந்தித்த ஆட்கள் தான். அவர்கள் அந்த காலத்துல முறிவு பையத்துக்கு வாங்கியிருக்கோம். நாங்கெல்லாம் வழங்கலா தப்லீக்ல போயிருக்கோம், சகாரம்பூருக்கு போய் அதனால பிரிண்டர் பையத்து கொடுப்பாங்க. அதுல எத்தனை எல்லாம் சொல்ல வேண்டிய எழுதி தருவாங்க, வாங்கிட்டு வர்றது. நம்ம